ஐயா நீங்க தெரியல. ஆ. வர்றேன் பாருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க தெரியல ஐயா. அதை வர்றேன் பாருங்க. எப்பொருள் யார் வாய் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தெரியுறீங்க. இருங்க நாங்க தெரியலான்னு பாருங்க. இருங்க வரேன். ஆ என்ன பாருங்க ஐயா தெரியறனா? கால் எப்படி இருக்கு? கால் அப்படி ஆட்டினீங்களா? ஆ. மூஞ்சி காட்டுங்க. கால் காட்டுங்க. கால் எப்படி நடக்குறீங்க காட்டுங்க. நடந்து காட்டுங்க. ஒரு அடி நடந்து காட்டுங்க. யார் ஐயா என்ன சொல்றீங்களா? ஆமா ஆமா. கீதா தான். எப்படி தெரியும்? அப்படியே போன் இது செல்ல வச்சுட்டு நடக்கவா? அப்படியே நடங்க. அப்படியே நடங்க. சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடங்க. அம்மா போன தரையில வச்சுட்டு நடங்க. தரையில தெரியலையா? கீழே தரையில வச்சுட்டு நடங்க. கையிலேயே புடிச்சிட்டு நடங்க. கையிலேயே புடிச்சிட்டு நடங்க. சும்மா விடுற. அப்படியே உங்க கொஞ்சம் மேல முன்னாடி வச்சுக்க. கேமரா முன்னாடி வச்சுட்டு அப்படியே நடங்க. காலு கேமரா போனை வந்து காலை பார்த்து வைங்க. போனை வந்து காலை பார்த்து வைங்க. போனை காலை பாரு. போன் வந்து காலை பாரு வைங்க. அப்படி நடந்து போங்க. தெரியுதுங்களா? கால் தெரியலையே. தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் பாதமே தெரியலையே. துணிதான் தெரியுது. ஏதோ பாருங்க. பாதம் தெரியல. ஐயா அவங்க தரையில வச்சுட்டு நடந்து காமிச்சாங்கன்னா தெரியும் ஐயா. தரையில தான் வச்சிருக்கேன். சரி கையில போன் எடுங்க. கையில போன் எடுங்க. முதல்ல கையில எடுங்க. கையில எடுத்து பாதத்தை காட்டுங்க. பாதங்க தெரியலையே. பாதம் தெரியலையா? கிட்ட கைபேசி பாதத்துக்கிட்ட கொண்டு போங்க. அதான் ஐயா கொண்டுதான் போயிருக்காரு பாருங்க. கிட்டதான் வச்சிருக்கேன். பின்னாடி போங்கம்மா. பின்னாடி போங்க ஐயா. இருங்க நான் பின்னாடி போட்டவங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்ப நிக்கிறீங்க. ரைட். அந்த காலை காட்டுங்க. பாதத்தை காட்டுங்க. ரைட். இப்ப கொஞ்சம் தெரியுது. லேச குமிங்க. லேச பாரு. அந்த காலெல்லாம் வளைஞ்சு இருக்குது பாருங்க. நேரா வரணும். இந்த முட்டியெல்லாம் வீங்கி இருக்குது. கால் சரி. முட்டி வீங்கி இருக்கா ஐயா? கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். கால் விரல் அப்படியே காட்டுங்க. அதுக்குள்ள தூக்கிட்டீங்க. அப்படியே காட்டுங்க. அங்கேயே வைங்க. அந்த நைட்டி கொஞ்சம் மேல துணியை கொஞ்சம் மேல தூக்குங்க. அந்த காலை மட்டும் ரைட். கயிறு கட்டி இருக்கிறீங்க. அதுல தெரியுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் பாதம் தெரியும். இன்னும் கொஞ்சம் அந்த கால் தெரியும். முயற்சி பண்ணுங்க பாரு. கட்டில் காலே தெரியுது. உங்க கால் தெரிய மாட்டேங்குது. கட்டில் காலெல்லாம் தெரியுது. இந்த பக்கம் வாங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா. இன்னொரு கால் தெரியல. இன்னும் பாதத்தை காட்டுங்க. இன்னும் பாதமே தெரியல. முழு பாதம் தெரியும். விரல் எல்லாம் தெரியணும். அந்த 10 விரல் தெரியணும். இப்ப பாருங்க ஐயா. கை இன்னும் போன 10 விரல் தெரியலையே. கை இன்னும் அதுக்கு மேல செல்போனை நீட்ட முடியல ஐயா. கீழே கொண்டு போங்க. பார்த்து கீழே கொண்டு போங்க. கைபேசி கீழே கொண்டு போங்க. பார்த்து கீழே கொண்டு போங்க. கீழதான் வச்சிருக்கேன். காலும் தெரியல. ஒன்றும் தெரியல. கையில எடுத்து காலை காமிங்க. இல்லன்னா போன கையில எடுத்து கையில எடுத்துங்க. மூஞ்சி காட்டுங்க. மூஞ்சி தெரியுது. அந்த மாதிரி கையை காட்டுங்க. இப்படி வச்சு கையை காட்டுங்க. அந்த மாதிரி காலை காட்டுங்க. கால் உள்ளம் பார்த்து காட்டுங்க. உள்ளம் பார்த்து காட்டுங்க பார்க்கலாம். உள்ளங்காலை காட்டுங்க பார்க்கலாம். உள்ளங்காலை தூக்க முடியுமா? இல்ல கால் மேல கால் போடுங்க. கால் மேல கால் போட்டு காட்டுங்க பார்க்கலாம். பக்கத்தால யாரும் இல்லையா? கொஞ்சம் கூடுவா வர. இந்த பாதமா எடுத்து காட்டுப்பா ஐயாக்கு அவருக்கு. நடக்கிறது காட்டுங்க. பார்த்து காட்டுங்க. கையை காட்டுங்க. அவங்க நடக்க ஒரு நடங்க. அப்படியே நடங்க. எந்திரிச்சு நில்லுங்க. அப்படியே நேரம் நில்லுங்க. செவுத்து பிடிச்சி நில்லுங்க. கட்டில் பிடிச்சி நில்லுங்க. காலை காட்டுங்க. காலே தெரியல. கால் தெரியலங்க. அப்படியே மெல்ல காலிட்டு வைங்க.
இன்னும் கொஞ்சம் காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் காட்டுங்க கால். இப்ப தெரியுது, ரைட். இப்படி 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 அப்படியே 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 குதிங்கால் அப்படியே தூக்குங்க, குதிங்கால மட்டும் அப்படி லேசா தூக்குங்க, குதிங்கால் தூக்குங்க, குதிங்கால தூக்குங்க. ரெண்டு கால் நேரம் வைங்க, ரெண்டு கால் நேரம் வைங்க, சேர்த்து காலை சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சு பின்னாடி காலை மட்டும் அப்படியே ரெண்டு காலம் அப்படியே தூக்குங்க, லேசா தூக்கி பாருங்க. பின்னுட்டு ஐயா 2 கால் ஒண்ணா தூக்குங்களா ஐயா? பின்னாட பின்கால தூக்குங்க, பின்னாடி கால தூக்குங்க. பின்னாடி அம்மா குதிங்கால குதிங்கால அப்படி அப்படி போது போது போது. இதான் குதிங்கால தூக்குறது. ஒரு கால நிக்கிறீங்க, ரெண்டு கால நில்லுங்க பாக்கலாம். 2 குதிங்கால கால் குதிங்கால அம்மா தூக்குங்க. விரல கீழே ஊனிக்கிட்டு பின்னாடி குதிங்கால மட்டும் தூக்குங்க, விரல கீழே ஊனிக்குங்க. குதிங்கால மட்டும் தூக்குங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் இவ்வளவுதான். இது இது தெரியாது. அந்த காலையும் தூக்குங்க. 2 கால் ஐயா தூக்கி நிக்கிறேன். நல்லா நிக்குது. இதுக்கு மேல என்ன, நல்லா தூக்கி இருக்கீங்க. ரைட், கீழே அப்படியே விடுங்க, கீழே. இதை குதிங்கால தூக்குறது. ரைட். அப்படியே மெல்ல ஒரு எட்டு நடங்க, அப்படியே ஒரு எட்டு நடங்க. அப்படியே கட்டில் பிடிச்சி மேல நடங்க, நல்லா தூரமா வச்சு நடங்க, காலை வச்சு. தூரமா வைக்க முடியுதா? காலை தூரமா வைக்க முடியுதா? அப்படியே திருப்புங்க, கேமரா திருப்புங்க, கேமரா திருப்புங்க. சரி சரி. போதும் போதும். காலை சமமா வச்சுங்க. இப்ப காலை சமமா வச்சு நடங்க. காலை சமமா வச்சு நடங்க. அவ்வளவுதான். வழக்கம் போல நடங்க, எல்லாரும் நடக்கிற மாதிரி நடங்க. இப்ப எப்படின்னா, இப்ப அது முன்னத்துக்கு இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரியும். நடக்கிறது இப்பதானே, காலெல்லாம் இப்பதான் தெரியுது எனக்கு. எப்பயும் இந்த மாதிரி எப்படி இருக்கு, அவ்வளவுதான். சரி, போதும் போதும், விடுங்க. காலத்துக்கு மேல போடுங்க, காலத்துக்கு ஒரு கால் மேல ஒரு கால் போடுங்க, அப்படி போடுங்க. அப்ப காட்டுங்க. இப்ப காலை ஆட்டுங்க, இப்ப காலை காட்ட சொல்லுங்க, காலை அப்படியே ஆட்டுங்க, காலை காட்டு கொடுத்துருங்க. இந்த காலத்துக்கு அது மேல போடுங்க, அந்த காலை வச்சு இந்த காலத்துக்கு மாறு கால் அப்படி தூக்கி போடுங்க. ரைட். அந்த பெருவரல தொடுங்க, கையால பெருவரல தொடுங்க, உங்க கையால பெருவரல தொடுங்க. காலுடைய கால் விரல் தொடுங்க, உங்க கையால காரவரல் தொடுங்க. கொஞ்சம் நல்லா காட்டுங்க, கேமரா கொஞ்சம் மேல. அதே மாதிரி தூக்கி போட்டு இந்த காலத்துக்கு மேல இந்த காலத்து தொடுங்க, இன்னொரு காலத்துக்கு கால கீழே போடுங்க, அந்த காலத்துக்கு போடுங்க. போட்டு விரல பிடிங்க, விரல தொடுங்க. பெருவரல பிடிங்க. இந்த கையெல்லாம் நேரா பாருங்க, கை நேரம் காட்டு. சரி, போதும் போதும் போதும். இந்த 10 விரல காட்டுங்க, கையினுடைய 10 விரல காட்டுங்க, கையினுடைய 10 விரலையும் காட்டுங்க. 10 விரல காட்டு, கிட்ட காட்டுங்க, கிட்ட இன்னும் கிட்ட. போதும் 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 போதும். எல்லாம் முடிச்சா இருக்கு, நேரம் எல்லாம் போடுற. இது பாரு எப்படி எல்லாம் எப்படி போய் கிடக்குது, எல்லாம் சுருங்கி கிடக்குது பாரு. இதெல்லாம் நேரம் நிறுவனம், இதெல்லாம் நேரம் நிமிரணும். எங்க கையில எப்படி இருக்குது பாரு, இப்படி வரணும். அப்ப எல்லாமே இதுக்கு போய் லேகியம் தின்னுட்டு, மாத்திரை தின்னுட்டு, மூலிகை தின்னுட்டு, ஹோமியோபதி பார்த்துட்டு, நேச்சுரோபதி பார்த்துட்டு, முட்டாளு மாதிரில பண்ணிட்டு, இது ஒழுங்கா உணவை திங்க தெரியாம தின்னு எல்லாம் மாட்டிக்கிட்டு. எல்லாரும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். எங்க கண்டுபிடிச்ச விஞ்ஞானியே அந்த லட்சணத்தான் இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் அறிவு இருந்தா, பிறக்கிறப்ப அறிவு இருந்தா என்ன ஆயிரும்? வல்லவர் சொல்லுவாரு, பிறக்கும் பொழுது அறிவோடு இருக்குங்காரு. எவனுக்கு அறிவு இருக்குது? பிறக்கும் பொழுது அறிவோடு இருக்கணும்னு சொல்றாரு. சரி, இப்ப நாம அந்த 97ஆம் பக்கம் 97ஆம் பக்கம் நம்ம படிக்கிறோம். உட்காந்துக்க, அமைதியா உட்காந்துக்க, உட்காந்து. இந்த மாதிரிலாம் காலெல்லாம் தொட முடிஞ்சது இதுக்கு முன்னாடி போன வாரத்துல. கை அவ்வளவு நீட்டுக்கு போகுது ஐயா, அப்படியே நிக்கும் ஸ்டக் ஆகி. இப்ப கை போகுது, நடக்கிறீங்க, குதியங்கால தூக்குறீங்க, எல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. யார் பார்த்தாங்க, யார் படம் எடுத்தாங்க? இவரா? தங்கச்சி வீட்டுக்காரு ஐயா, தங்கச்சி வீட்டுக்காரு. அவர் பாக்குறாரு, அவர் கேட்டுட்டு இருக்காரு, புக்கு அவருக்கு வேணுமா பார்த்தாரு. இதெல்லாம் சொன்ன நான் உங்களை பத்தி விளக்கம், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க லைன்ல வந்துட்டீங்க. ஆமா, விஞ்ஞானி வெங்கடேசன். அங்க அவர் காட்டுங்க, மூஞ்சி காட்டுங்க, அவர் கேமரா கொடுக்க பாக்கலாம், அவர் எப்படி. அவர் இருக்காரா? இல்லங்க ஐயா, வெளியே போயிருக்காராம். சரி, விட்டுருங்க. ரைட், பரவாயில்ல, வாங்கி படிங்க. அதாவது இதுதான் இந்த உடம்பு தானாக யார கேட்டாலும் சுத்தம் பண்ற முறை. என்னது? உடம்பை சுத்தம் பண்ணிக்கின்ற எந்த பதிலும் சொல்லாதீங்க. இது உடம்பை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான்.
ஆமா 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 ஐயா. எதா இருந்தாலும் அவரை அதெல்லாம் போய் கேளு. பார்த்துட்டு ஆமா. கேட்டுருக்காரு. உடம்பை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒண்ணும் பெரிய ம். உடம்பை சுத்தம் பண்ற ம். உணவு பழக்கம். உடம்பை சுத்தம் உணவு செய்கின்ற பழக்கம். உணவு பழக்கம். என்னது? ம். உடம்பை சுத்தம் செய்யற உணவு பழக்கம். அவர் அந்த இப்ப ஒரு கேட்டுட்டு இருந்தார் ஐயா, அதனால சொல்லிட்டு இருந்தேன் விளக்கெல்லாம். இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஆ, ம். அப்ப ம். பேசி ஐயா இது. உடல் தூய்மை பயிற்சி. ஆமா. இதுக்கு பேரு உடம்பை உள் ம். சுத்தம் செய்கின்ற. அதுக்கு சுத்தம். பேர் அகத்தூய்மை. அதாவது அகத்தூய்மை பயிற்சி. ம். அகத்தூய்மை ம். அவ்வளவுதான். இது அகத்தூய்மை உணவு பயிற்சி. யாரை கேட்டாலும் ம். அகத்தூய்மை உணவு பயிற்சி எழுதிக்கணும். அகத்தூய்மை பயிற்சி. ஆமா, சரிங்க அவ்வளவுதான். ஐயா. அகத்தூய்மை உணவு பயிற்சி செஞ்சோம்னா மரணத்தை ம். வெல்லலாம். ம். அகத்தூய்மை உணவு பயிற்சி. அகத்தூய்மைனா உள்ளும் புறமும் தூய்மையாக உள்ள சுத்தம் பண்ணோம்னா, ம். உள்ள சுத்தம் ம். பண்ணோம்னா வெளி அழுக்கு படிகிறது குறைந்து விடும். ம். ம். சரியா? சரி, 97ஆம் பக்கம் எடுத்து சரி. நாம நிறைவு செய்யலாம். ம். 97ஆம் பக்கம் திருப்பி திருப்பி படிக்கணும். நாம் சாதாரண பால் ம். குடிச்சாவோ, சைவ உணவு சாப்பிட்டாவோ, அசைவ உணவு வச்சுக்கலாம். நம்ம பல்லு வந்து அமைப்பு வந்து அந்த கு- சின்ன பற்களும், நம்ம வந்து சின்ன ம். பற்கள், அதாவது சிறிய பற்களும் ஆ, உறுதியான இருக்கணும். சிறிய பற்களும். பாத்தீங்களா? ம். சரி. ம். மனித உடல் சைவ உணவிற்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் ம். அதாவது நம் பற்கள் சைவ உணவிற்காக தகுந்தபடி சைவ உணவை ம். தகுந்த அதாவது சைவ உணவுக்கு தகுந்தபடி நம் பற்கள் இயற்கையாகவே அமைக்கப்பட்டு. அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான். ம். சரி, அப்ப பாலும் அசைவ உணவு தான். அது உள்ள போய் பால் உள்ள ம். போச்சுன்னா கடுமையான வைரஸ் உண்டாகும், கடுமையான காய்ச்சல் உண்டாகும். ம். ஏன்னா நம்ம அந்த பாலை செரிக்கிறதுக்கான நொதி, பாலை செரிக்கிறதுக்கான அமிலம், பாலை செரிக்கிறதுக்கான எதுவுமே நம்ம இறப்பையில கிடையாது. ம். ம். அதனால அது அது விலங்குகளுக்கானது. தாய்ப்பால் அதாவது மனிதப்பால் மனிதனுக்கு, விலங்குப்பால் விலங்குகளுக்கு. அதனால ம். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நோய் வராது. அதான் விஷயம். அதற்கப்புறம் ம். அந்த குழந்தை பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே லேசா ம். 6 மாசம் 7 மாசம் ஆயிடுச்சுனாவே மேல பிறந்தோடனே 3 நாள்லயே எங்களுக்கு தேன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேனு வசம்பு, ம். தேனு வசம்பு, தேனு வசம்பு அப்படியே ம். உரைச்சு ஊத்திக்கிட்டே வரணும். தினம் 2 தடவை 3, ம். காலையில ஒரு தடவை ஒரு 10 சொட்டு, ம். மத்தியானம் ஒரு தடவை 10 சொட்டு, ராத்திரி ஒரு தடவை 10 சொட்டு ம். தேன் அரைச்சு வசம்பு தேய்ச்சி ம். கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி செப்பறப்ப ம். தேனு, கொஞ்சம் ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம், அப்படி ம். தாய்ப்பாலும் கொடுக்கணும். சரி. இந்த தேன் கலந்து தேன் தண்ணி அந்த காலத்துல ம். குடலை சுத்தம் பண்றதுக்கு, குழந்தைகள் குடல் சுத்தம் பண்றதுக்கு தேன் தண்ணி கொடுப்பாங்க. குடலை சுத்தம் பண்றதுக்கு ம். கருப்பட்டி தண்ணி ம். கொடுப்பாங்க. ம். குடலை சுத்தம் பண்றதுக்கு ம். சக்கரை தண்ணி கொடுப்பாங்க. சரிங்க. குழந்தை பிறந்து 3 நாள்ல கொடுக்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் இல்லையா? கொடுத்தா குடல் சுத்தமாயிட்டே இருக்கும். குடல் சுத்தமாயிட்டே இருக்கு. ம். ம். சக்கரை ம். தண்ணி ஐயா கொடுக்கறதுல ஐயா சர்க்கரை கருப்பட்டி எல்லாம் குடல் சுத்தம் பண்ணுமாமா ஐயா? பண்ணுமாங்க ஐயா? ஆமா, சரி குழந்தைகளுக்கு சரிங்க கொடுத்துக்கிட்டே ஐயா. வரணும். குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வரணும். அதுக்கு தான் அந்த ம். காலத்திலேயே வந்து கொடுப்பாங்க. கருப்பட்டி தண்ணி கொடுப்பாங்க. சக்கரை தண்ணி கொடுத்தாங்கன்னா குடல் சுத்தமாயிரும். அது கொடுக்கணும். அதுக்கு தான் தேன் ம். கொடுக்கறது. தேன் எப்பயும் வச்சுக்கணும். தேன் உரைச்சு கொடுக்கணும். தேன் தண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டே அதான் இருந்தோம்னா குழந்தை பிறந்தோடனே சர்க்கரை தண்ணி குடுக்குறாங்க. சுத்தம் பண்றதுக்கு தான் குடுக்குறாங்க. ஏங்க ஐயா? ஆமா 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 ஆமா, ஆமா. அதெல்லாம் ஏன் நீங்க ம். செய்யறது இல்ல? அது நீங்க செஞ்சா தானே கரும கண்ட தின்னு போட்டு நோயை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டாலும் அதான் தின்னா தானே. ஐயா இவ்வளவு நாளா அது எதுக்குன்னே தெரியலையா ஐயா? அப்புறம் எதுக்கு நீ புள்ள பத்திங்க, எதுக்கு பொம்பளையா இருக்கிறீங்க? எல்லாம் கேட்க வேண்டாமா? நீங்களே தானே புள்ள பத்திக்கிறேன், 1க்கு 2 பெத்திருக்கிறீங்க. அப்ப எல்லாம் 2, 3 பெத்திருக்கீங்களா தெரிய வேண்டாமா? யார ஐயா போய் கேட்கறது? இப்ப உங்கள தெரிஞ்சது வந்து கேட்கறோம். வெங்கடேசன் ஐயா புக் எழுதி வச்சிருக்காரு படிக்கிறோம். அப்ப யார கேட்கறது? எல்லாமே முட்டாளாவே தான் நம்மள சுத்தி இருக்கவங்க நாங்க எல்லாருமே முட்டாளா இருந்தோம். யார ஐயா போய் கேட்கறது? சரி இல்ல சரி. இல்ல வசம்பு குடுப்பாங்க. அப்பல்லாம் ஆயாங்கலாம் குழந்தைங்க வயித்து வலின்னு சொன்னா இல்ல, வசம்பு நாக்குல தடவி தொப்புல தடவுவாங்க. இப்ப அது நீங்களா ரெகுலரா ம். குடுத்தோம். ம். அதேதான் நீங்களும் சக்கரை சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணணும். எங்க ம். காலையில காப்பி குடிச்சு இட்லி தின்னு நாசமா ம். போறதுக்கு தான் எல்லாம் வந்திருக்கிறோம். அப்புறம் எதுக்கு? ம். ம். இட்லியும் காப்பியும் இப்போ இட்லி காப்பி திங்கிறோட போய் வைத்தியம் பார்க்கலாமா முதல்ல? ம்? ம். இட்லி காப்பி நல்லா தின்றான்னு சொல்லி போட்டு மாத்திரை போட்டுக்கு அப்படி போய் இந்த புத்தகத்தை போய் காட்டி ம். இருக்கிறீங்களே. இந்த ம். யோக முறைன்னு போட்டுருக்கு பாருங்க. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைன்னு போட்டிருக்குது. இந்த ம். யோக முறைன்னு போட்டிருக்கிற புத்தகத்தை போய் யார்கிட்ட காட்டலாம்? குறைஞ்சபட்சம் யோக பயிற்சி பண்றவன்ட்ட காமிச்சாக்காவது அவன் பதில் சொல்லுவான். போயும் மருந்து கொடுக்கறவன் மாத்திரை திங்கிற அவங்கிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ம். முட்டாள். ஆ? ம். புத்தகத்தை யார்கிட்ட காட்டணும்னு கேட்டவன யோகம்னு போட்டிருக்குது. யோகம் தெரிந்தவன்ட்டு ம். மூச்சு பயிற்சி பண்றவன், தியானம் பண்றவன், ஏதோ எத்தனையோ இளவு ம். இருக்கானு அவன்கிட்ட போய் காட்டுறதை விட்டு போட்டு மருந்து ம். வியாபாரத்தை பண்ற போய் கொடுக்குறீங்களே. ம். ம். இதை காமிச்ச ஒரு MBBS போய் காட்டியிருக்க வேண்டியதானே.
உங்களுக்கு வைத்தியம் பார்த்த எம்பிபிஎஸ் டாக்டர் போய் காமிச்சிருந்தீங்கன்னா பதில் கிடைச்சிருக்கும். அவங்க டிஸ்பென்சரி அதாவது ஆஸ்பத்திரி சாத்திட்டு ஓட்ட ஓடிடுவான். இப்படி எல்லாம் இருக்காடன்னு கண்டு அவனுக்கெல்லாம் காட்டணும். அப்படி காட்டுறதா இருந்தா நேர எம்பிபிஎஸ் டாக்டரு, எம்எஸ் டாக்டரு, எம்டி டாக்டர் போய் காட்டணும். இது காமிச்சு ஐயா இது மேற்கொள்ள போறேன்னு சொல்லணும். அவன் சொல்லுவான் பதில். அவனுக்கு உடனே அவங்கிட்ட காட்டுங்க. எப்பாவது சந்தேகம் இருந்தா இந்த புதத்தை அவங்ககிட்ட போய் காட்டுங்க. போய் இது ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, அது ஹோமியோபதி போகவே போகாதீங்க. எது என்ன தெரியும்? ஆயுர்வேதத்துக்கு போனாலும் தெரியும். ஆயுர்வேதத்துக்கு போனா பதில் சொல்லுவானுங்க, சித்தாவுக்கு போனா பதில் சொல்லுவானுங்க. இந்த புத்தகத்தை சித்தா டாக்டர் கொண்டு போனா பதில் சொல்லுவான். இந்த புத்தகத்தை ஆயுர்வேத டாக்டர் கொண்டு பதில் சொல்லுவான். ஹோமியோபதிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னது ஹோமியோபதி கண்டுபிடிச்ச இந்த டாக்டரே நோயில் தான் செத்தாரு. அப்புறம் என்னத்த போய் புரியுதா? எந்த யோகிகள் சித்தர்கள் என்று சொன்னால் மனதுக்கு வைத்தியம் பார்த்தவங்க, மருந்து கிடையாது. என்னது மனதுக்கு வைத்தியம் பார்த்தவங்க. இப்ப நான் உங்களுக்கு மருந்தா கொடுத்துட்டு இருக்கிறேன் இல்ல, மருந்தே அதுதான் உங்களுக்கு மனதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன். உடலோடு சேர்ந்து இது யோக முறைனா உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி. அதான் அந்த இந்த உணவில் தான் இந்த தூய்மையில் தான் இந்த அகத்தூய்மையில தான் இந்த அகத்தூய்மையில தான் என்ன ஆகுது? இந்த அகத்தூய்மையில தான் உடம்பு தூய்மையாகுதுன்னு இந்த மனமும் சேர்ந்த பயிற்சியில தான் இது தூய்மையாகுது. சரியா? அவருக்கு அப்ப சரி, அடுத்த கீழே நாம் எல்லோரும் நம்முடைய பூமி திருந்தப்பட வேண்டும் என்று தெரியும். பலர் என்னிடம் இது பற்றி விசாரிக்கிறார்கள். எங்கு பிரச்சனை இருக்குது என்று நான் வருடக்கணக்கில் ஆய்ந்த பின் இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று தெரிந்து இது நமது ஆரோக்கியத்தை பாதித்து உலகம் முழுவதும் வியாபித்து எங்கேயும் பரவி, அதாவது எங்க பார்த்தாலும் திருண்டு வீசிட்டு போயிடுறது. உணவு இந்த மாதிரி உணவு பழக்கம் இருக்கிறவன் எதுவும் பண்ண மாட்டான். நம்ம உணவு பழக்கத்தை நிறுத்திட்டோம்னா எங்கேயும் எந்த அளவு வீட்டுக்கும் போக தேவையில்லை. எந்த அளவு வீட்டுக்கும் எந்த கருமாதி வீட்டுக்கும் போக தேவையில்லை. அங்க போய் என்னத்தை கிழிக்க போறீங்க? இது வரைக்கும் 50 100 இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ செத்த வீட்டுக்கு போயிருப்பீங்க, எதோ கருமாதி வீட்டுக்கு போயிருப்பீங்க, எதோ கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? கூத்தடிக்கிறதும் கொண்டாட்டமும் இப்படித்தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அங்க போய் என்ன அறிவை துக்கம் விசாரிக்கிறதுக்கு போகணும். நாளைக்கு நீ செத்துட்டு யாரு வருவா அப்படிங்கிறாங்க. ஒரு யார் வீட்டுக்கும் போகாம இருந்தா நாளைக்கு நீ செத்தா யாரு வருவா? யாரும் வர தேவையில்லை. நம்மளே எடுத்து அடக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? யாரும் வர தேவையில்லை. யாரும் வர தேவை. நாம செத்தனால உலகம் அழிஞ்சு போயிருமான்னு கேக்குறேன். நாம செத்தது இப்ப நான் செத்து போனா உலகம் அழிஞ்சிருமா? இல்ல எல்லாரும் செத்து போயிருவாங்க. இனியன் செத்து போயிட்டாங்க இருக்கா? எல்லாரும் என்னுடைய மாணவர்களும் செத்து போயிருவாங்களா? தூக்கி இழுத்து கொண்டு அரசாங்கம் வந்து தூக்கிட்டு போயிடும். அரசாங்கம் வந்து தூக்கிட்டு போய் அழகா ஒரு அமைக்கி சுட்டுட்டு போயிடும். புரியுதா? இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துறத உங்க பிசாசத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதுக்குதான் அந்த 5 சென்ட் இடம் இருக்கு, அதை வச்சு அமுக்கிட வேண்டியது. 5 சென்ட் இடம் இருக்குல்ல, அதை வச்சு புதைச்சிட வேண்டியதுதான். 5 சென்ட் இடம் இருக்குல்ல, அதுக்குதான் நான் 1 ஏக்கரா வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமா, 1 ஏக்கரோட விதை எங்க அப்பா. உங்களுக்கு எல்லாம் 3 அடி 6க்கு 3 தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு 45,000 சதுரடி வச்சிருக்கேன். எத்தனை? 45,000 சதுரடி. ஆமா, உங்களுக்கு 6 18 சதுரடி தான். நான் 45,000 சதுரடி வாங்கி வச்சிருக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு போகுது, 40 லட்சம் போகுது. அங்க மரபெல்லாம் வைக்க போறேன். இதுதான் இப்படித்தான். அதுக்கு தான் 5 சென்ட் வாங்கி வச்சுக்கோங்க. புரியுதா? அங்க போயிருங்க, எல்லாருமே கிராமத்துக்கு போயிருங்க. போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு அங்கே அமைதியான வாழ்க்கை. அங்கிருந்து உலகத்துக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சா நல்லா சொல்லிக் கொடுங்க. 1 வருஷத்துல சொல்லிக் கொடுங்க. அதன் வழியில பொருளிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். பொருள் வந்துச்சு, எல்லாத்துக்கும் பொருள் வரும். பொருளை கையில வச்சுக்காதீங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்ணிடுங்க. அப்படி பண்ணுங்க. அதுதான் உங்க ஆரோக்கியம். அதனால படிச்சு மண்டையில ஏத்திக்கணும். ஒன்னும் தெரியாது. பள்ளிக்கூடம் போகாது கமலஹாசன் இங்கிலீஷ் பேசுறான், பள்ளிக்கூடம் போகாது ரஜினிகாந்த் இங்கிலீஷ் பேசுறேன்னு பேர் போய் காலேஜ்ல போய் படிச்சுட்டு வந்தானுங்களே இவனுங்கெல்லாம். எந்த காலேஜுக்கு போனான் அவன்? கமலஹாசன் எந்த காலேஜுக்கு போனான்? அவன் இங்கிலீஷ் பேசி பழகுறதானே. பேசி பழகுற. ரஜினிகாந்த் எங்க இருக்கானோ தெரியாது. அவன் அந்த பரட்டையும் போய் ஆங்கிலம் பேசுறதுல சும்மா பேசி பழகி தொலைகிறது தான். இதுக்கான பெரிய அறிவு வேணுமா? தமிழ் வந்து எடுத்துக்கூட்டி படிக்கிறீங்க. இதை விட என்ன உலகத்திலே எடுத்துக்கூட்டி படிக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி தான். மொழிதான் படிச்சிருக்கேன். 5ஆம் கிளாஸ் படிச்சேன். எடுத்துக்கூட்டி ஒரு குழந்தைகிட்ட உச்சரிப்பு மட்டும் ஒரு தெரிஞ்ச குழந்தை, உச்சரிப்பு மட்டும். எனது
உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு மட்டும் ஒரு தெரிஞ்ச குழந்தை, தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைகிட்ட தமிழ் புத்தகத்தை கொடுத்து பாத்தீங்கன்னா எழுத்து கூட்டு படிச்சு சொல்லிடும். ஆனால் அதே அந்த குழந்தை ஆங்கில உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்ச அந்த குழந்தை எந்த ஆங்கில புத்தகத்தையும் எழுத்து கூட்டி படிக்க முடியாது. அது அந்த மானங்கட்ட ஆங்கிலம் அர்த்தம். என்னது? ஆங்கிலம். ஆங்கிலம் படிச்சு அறிவாளி ஆயிட்டானே எவனாச்சு? சரி, ஆங்கிலம் படிச்சுட்டு 100 மதிப்பெண் வாங்கியாச்சு, எவனாச்சும் வேலை கொடுத்தானா? ஒரு மயிரும் கொடுக்க மாட்டான். பாருங்க பாரு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்கு? 10 லட்சம் பேர் போராடிட்டு இருக்கானுங்க. 10 லட்சம் பேர் கோடிக்கணக்கில் போராடிட்டு இருக்கானுங்க. அப்ப அவனை அத்தனை பேரும் பயங்கரமா படிச்சவனுங்க. பயங்கரமா 7 டிகிரி 3 டிகிரி வாங்கிட்டு ஜேஇ நெட்டு தேர்வு, லுட்டு தேர்வு, நீட் தேர்வு, ஜேஇ தேர்வு, இன்ஜினியரிங் தேர்வு, பிசிக்ஸ் தேர்வு, கெமிஸ்ட்ரி தேர்வு எழுதிட்டு சும்மா உட்காந்துருக்கானுங்க. என்ன உனக்கு யாரும் இதை படிச்சோன்னா உனக்கு தேவையான தொழில் ஒரு பண்ணிக்கோ. படிப்பு என்பது அறிவை வளர்த்து கொள்வதற்கு, படிப்பு என்பது அடுத்து கொண்டு அடிமையா இருக்கிறது அல்ல. என்னது? அறிவை வளர்த்துக்கிட்டு. ஆமா, அறிவை வளர்த்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க. போய் ஏங்க எம்ஏ படிச்சுட்டு பிஏ படிச்சுட்டு ஒருத்தங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க. கேவலமா நானும் 10,000 சம்பளத்துக்கு உட்காந்துருக்கிறேன். கேவலமா இல்ல? பிஏ படிச்சியா? அது என்ன சொல்லுது? அப்போ முதல்ல கட்டுமான தொழிலுக்கு போ, அங்க இருந்து போ. என்ன படிச்சா அந்த தொழிலை செஞ்சு பழகு. இன்ஜினியரிங் படிச்சியா? கட்டடம் கட்டி பழகு. இயந்திரம் படிச்சியா? இயந்திரத்தை வெல்ட் அடிச்சு பழகு. அப்படித்தானே காசு வரும். எடுத்தோடனே உனக்கு திறந்தோடனே 2 லட்சம் கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா குடும்பம் சேவனியமால அப்போவான். பெரிய நீங்க பிஇ படிச்சுட்டு பெரிய அறிவாளி நீங்க. ஒரு அளவும் தெரியாது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு மல்டிமீட்டர் செக் பண்ண சொல்லுவாங்க. ஒரு மல்டிமீட்டர் கொடுத்துட்டு ஒரு செல்லுல வந்து பிளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சு என் பேரு வோல்ட் எவ்வளவு இருக்கு, என் பேர் எவ்வளவு இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்களா மக்கள். ஒரு சாதாரண ஒரு பிஇ படிச்சவன், பிஇ பிசிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கட்டும், எதுவுமே இருக்கட்டும், ஒரு பேட்டரி கொடுத்து எப்படி செக் பண்றது பாருங்க. எப்படி செக் பண்றது? பிளஸ் வோல்ட் எவ்வளவு, என் பேர் எவ்வளவு, மில்லி ஆம்ப் எவ்வளவு, அப்போ மில்லி ஆம்ப் எவ்வளவுன்னு கேளுங்க. அப்புறம் அது வோல்ட் 2 வோல்ட் இருக்குதா 3 வோல்ட் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. அப்படியே கேட்கணும். முதல்ல வோல்ட் செக் பண்ண சொல்லுங்க. ஏன் ஒண்ணு அந்த நாபு எங்க போடுறதுனே தெரியாது நிறைய பேருக்கு. காமன் எங்க போடுறது, ரெட் எங்க போடுறது, கருப்பு முனை எங்க சொருகிறது, காமன் கீழே தான் இருக்கு. இப்படிலாம் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்லை. 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்க. எனக்கு எதுவுமே தெரியாது. தேடி 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 தேடித்தான் இப்படித்தான். சாதாரண மல்டிமீட்டர் கூட செக் பண்ண தெரியாம ஒரு பேட்டரி கொடுத்தா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி வோல்ட் எவ்வளவுன்னு பார்க்க தெரியாம, ஏம்பேர் எவ்வளவு பார்க்க தெரியாம, மில்லி ஆம்ப் எவ்வளவு, 20 மில்லி ஆம்ப் எவ்வளவு, 200 மில்லி ஆம்ப் எவ்வளவு, 200 மில்லி ஆம்ப் மேல அதிகமா இருக்கிறப்ப அந்த 10 ஏழை எப்படி மாத்துறது, அதெல்லாம் தெரியாம தான் நிறைய பேர் உட்காந்துருக்கானுங்க. கேட்டா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், பிஇ சிவில் இன்ஜினியர், பிஇ குவாண்டம் இன்ஜினியர், கிழிச்சானுங்க எல்லாருமே. ஒன்னும் இப்படியே உட்காந்துருக்காங்க. கொடுத்து பாருங்க, உங்க பையனை கொடுத்து செக் பண்ண பாருங்க உங்க பையன்கிட்ட. ஆமா, ஏன் எங்க அந்த வெளிச்சம் செய்யல, விளக்கு செய்யல பரமேஸ்வரி? ஐயா அது அந்த இது ரேடியோ கடையில இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது போய் எலக்ட்ரிக் கடையில கேட்டதுக்கு அங்க போய் கேட்க சொன்னாங்க. அங்க போய் கேட்டா இங்க போய் கேளுங்கிறாங்க. அப்புறம் கிடைக்கல, வந்துட்டான் ஐயா. சரி, இது கிடைக்கலையா? இது கிடைக்கல, எதுவுமே இல்லைன்ட்டானா? இந்த ஒரு நிமிஷம் இருங்கய்யா. எதுவுமே இல்லைன்ட்டான். அந்த லைட் வாங்கிட்டு வந்துட்டாங்கய்யா. வேற என்ன கிடைக்கலன்னா கிடைக்கல. எல்இடி வாங்கியாச்சு, 2 எல்இடி வாங்கியாச்சு இல்லையா? அப்புறம் என்ன 2 டிராசெல் வாங்கியாச்சு இல்லையா? வாங்கியாச்சுங்க. அது இன்னொரு இது கிடைக்கலங்க ஐயா. அந்த என்ன எல்இடி கூட இன்னொரு இது இருந்ததுங்களா ஒரு மாதிரி கிளிப் லைட் பரவாயில்ல. அந்த பழைய எவரிடிசில் 2 வாங்கி அது உடச்சிங்கன்னா அந்த கிராஃபைட் குச்சி வஞ்சிருது. 2ஆவது உடச்சி ஒட்ட வச்சிருக்கு, டேப் போட்ட வச்சு இந்த மாதிரி செம்பு கம்பியில் போட்டு முறுக்கி விடுங்க. என்னது செம்பு கம்பியில? ஆமா, செம்பு கம்பி. அது கிளிப்பு போடணும் அவசியம் இல்லை. செம்பு கம்பி போட்டு முறுக்கி நிறுத்த வைங்க. என்ன ஒரு என்ஜினியர் படிச்சிருக்கேன், அது ஒட்ட வைக்க தெரியாதா? இல்லைங்க, அந்த கிளிப்பு தான் கிடைக்கல. பரவாயில்ல, கிளிப் லைட் என்ன கிளிப்ல போல நிக்காதா? முயற்சி பண்ணுங்க. எங்க மூளைக்கு வேலை கொடுக்க தெரியாதா? சரி, பண்றேன், நீ பண்றேன். என்னங்க ஒரு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னங்க ஒரு சாதாரண கேவலமா எஸ்எல்சி படிச்சுட்டு குவாண்டம் சயின்ஸில் பிச்சு உதறிட்டு இருக்கிறான். இத கூட ஒண்ணும் செய்யாம உட்காந்து அது பதிலும் இல்ல. இவ்வளவு விளக்கமா வீடியோ சொல்லி படம் போட்டு இப்படி முறுக்குன்னு சொன்னா அந்த கிளிப் இல்லாட்டி இப்ப கிளிப்ல நிக்காதா?
கிளிப்லாம் டக்குன்னு அழகா பிடிக்கிறக்கா சொன்னா அதையும் அந்த சொகுசு வளர்ச்சியும் செஞ்சு கொடுத்தேன். அது இல்லைங்க இருக்க சரி, அதெல்லாம் முறுக்கி பார்க்க தெரியாதா எனக்கு? அதுல என்ன எரியவே எரியாதா? கனெக்ஷனே கொடுக்க முடியாதா? எல்இடியில வந்து ஒரு செம்பு கம்பி வச்சு சின்ன மசூர் மாதிரி இருக்கிற கம்பி வச்சு முறுக்கி போட்டு ஒட்ட சிலோ டேப்ல ஒட்டினதுக்கு அப்புறம் பிளஸ் மைனஸ் இருக்குது மாத்தி வச்சுட்டு ஒரு பிளஸ் மைனஸ் முறுக்கி விடு. இன்னொரு பிளஸ் மைனஸ்ல ஒரு பச்சை எல்இடி டொக்குன்னு வச்சு விட்டு டயன்னு பழிச்சுட்டு எறியும். அப்படியே விட்டுற வேண்டும். செம்பு கம்பி போட்டு சுத்தமா முடிஞ்சு போச்சு. அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டுட்டாங்க. அந்த பாருங்க, இதுதான் பொது அறிவுங்கிறது. இதுதான் ஜென்ரல் நாலேஜ் இல்லாத ஆளுகள். என்னது ஒரு பொது அறிவே இல்லையான்னு கேட்கறேன். பொது அறிவே இல்ல. எல்லாம் என்னதுன்னா இந்த காப்பி அடிக்கிற அறிவு தான். என்னது காப்பி அடிக்கிற அறிவு கூட இன்னும் அது காப்பி அடிக்கிற அறிவு கூட இல்ல நமக்கு. என்னது காப்பி அடிக்கிற பாரு அந்த அம்மா பாருங்க, உடனே கீழே உடனே அவங்க எந்த கோரிக்கையும் வைக்கவே இல்லை. அவங்க கை கால் வலி இருக்குது, அவங்க ஏன் சொல்லணும்னு பார்த்தா அவங்க உடனே பையன்கிட்ட சொல்லி டக்குன்னு செஞ்சு அடுத்த நாளே போட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னது உண்மைதான், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கிளாஸ் இப்பதான் ஜாயின் பண்ணாங்க, அதுக்குள்ள செஞ்சுட்டாங்க, நம்ம என்ன செய்யாம இருக்கமேன்னு. அந்த உணர்வு கிடையாது. என்னது அந்த உணர்வே கிடையாது. உண்மைதாயா. இல்லாட்டி செஞ்சுட்டு இப்ப வரணும், சாயங்காலம் இங்க வரக்கூடாது. புரியுதா? அந்த லைட் எடுத்துட்டு தான் வரணும். உங்க வகுப்பை கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணாதான் சொன்னபடி கேட்பீங்க. உங்க நோய் நல்ல இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இது. எல்லாரும் சொல்லி எப்படி செய்யறதுன்னு செய்முறையை காமிங்க. அதெல்லாம் அனுப்பிச்சாச்சு. அதை பார்த்து செய்யுங்க, முறுக்கி விடுங்க. அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சு முறுக்கி ஒட்டாவீங்க. இப்பவே ஒட்டாவீங்க. எல்லாம் கம்பி வந்து எதாவது பழைய கம்பி ஒயர் இருந்தா வெட்டி விட்டு உள்ள செம்பு கம்பி உயிர் வேடுங்க. அப்படியே சுத்தி விட்டு அப்படியே முறுக்கி விடுங்க. புரியுதா? படம் வச்சிருக்கீங்களா? கம்பி வந்து அந்த பேட்டரி மேல சுத்தினா போதுமாய்யா? அந்த கருப்புல சுத்தி விடுங்க. முதல்ல 4 குச்சி ஒட்ட வைங்க. 4 குச்சி படத்தை பாருங்க. வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. வீடியோல போட்டோ எடுத்துருக்க. போட்டோ அனுப்பிச்சிருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்க. எப்படி செய்யறதுன்னு படம் போட்டு அனுப்பிச்சிருக்கா இல்லையா? ஐயா செஞ்சத படம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஆனா எப்படி செய்யறதுன்னு அந்த மாதிரி செய்யுங்க. செம்பு கம்பி தானே இருக்குது. செம்புக்கு எடுத்து முறுக்கி கொடுங்க. முதல்ல ஒட்ட வைங்க. முதல்ல என்னது ஒட்ட வைங்க. 2 பேட்டரி தான் இருக்குது. 4 குச்சி வேணும். அந்த கிராஃபைட் உடச்சி எடுங்க. அந்த எவரிடி பேட்டரி சாதாரண பேட்டரி இருக்குதா, அது உடச்சி எடுங்க. உடச்சி உள்ளுக்கிற கருப்பு குச்சி எடுக்க சொல்லுங்க. அப்ப கிளிப்ல நோட்ட சொல்லுங்க. உள்ளுக்கிற கருப்பு குச்சி பாரு, அந்த கிராஃபைட் குச்சி. அதை அப்படியே வெள்ள உருகி எடுத்துட வேண்டியதுதான். பழைய செல்லு வச்சிருக்கீங்களா? பழைய செல்லு ஏதாவது இருக்கா? ஐயா இருக்குயா. அதை உடைங்க. அது மெல்ல அறுத்து கத்தியில அறுத்து அப்படியே மெல்ல எடுத்து உள்ளுக்கிற கருப்பு குச்சி எடுங்க. பையன் எடுத்து சார் சொல்லுங்க. அப்புறம் அது 2ஆ வெட்டிக்கங்க. 2ஆ வெட்டினா ஒரு பேட்டரி கேட்ச், இன்னொன்னு வெட்டிங்கன்னா இன்னொரு பேட்டரி கேட்ச். அவ்வளவு ஒட்ட வச்சிங்கன்னா செல்லோ டோப் போட்டு ஒட்ட வச்சிருங்க. அவ்வளவுதான். சரிங்க ஐயா. வச்சதுக்கு அந்த இது கிளிப் எல்லாம் தேவையில்லை. செம்பு கம்பிலே முறுக்கி விடுங்க. செம்பு கம்பியிலேயே 2 கால் இருக்கு இல்லையா? எல்இடிக்கு 2 கால் இருக்கு. ஒரு கால்ல வந்து ஒரு செம்பு கம்பி போட்டு ஒரு கருப்புல சுத்தி விடுங்க. இன்னொரு செம்பு கம்பி கருப்புல சுத்தி விடுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெறும் கம்பி மட்டும் சுத்தி விடுங்க. 4 கால் தான் இருக்கு. 4 காலுக்கு 2 காலுக்கு என்ன பண்றீங்க? செம்பு கம்பி சுத்திட்டு அது பிளஸ் மைனஸ் சேர்ந்துடும். இன்னொரு பிளஸ் மைனஸுக்கு என்ன எல்இடி விளக்கு வச்சு ஒரே ஒரு எல்இடி வேலை பச்சை வச்சா போதும். அவ்வளவுதான். ஒரு எல்இடி அவ்வளவுதான். எத்தனை எல்இடி வாங்கிட்டு வந்து? 1ஆ 2ஆ விளக்கு? இருங்க எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். பாருங்களேன், ஒரு சாதாரண வேலை. அவர் அறவாளி உடனே செஞ்சுட்டாரு. நீங்கள் உடனே செஞ்சுட்டீங்க. பழனிபலி செஞ்சுட்டாரு. பக்கத்துல ஒரு இன்ஜினியர் பையன் இருக்கான், அவர் செஞ்சு கொடுன்னு அது கூட ஓடிட்டு இருக்காருன்னா பாருங்களேன். என்ன வாழ்க்கை! அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம். சரி, எங்க பிரச்சனை இருக்கு அதை மட்டும் படிக்க முடிச்சுக்கலாம். எங்க பிரச்சனை இருக்குது, எங்க பிரச்சனை இருக்கிறது என்று நாம் வருட கணக்கில் ஆய்ந்த பின்பு இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று தெரிந்து இது நமது ஆரோக்கியத்தை பாதித்து உலகம் முழுவதும் வியாபித்து நிலையுபயோகம், நீருபயோகம், கழிவு பொருட்களுக்கான தீர்வு என்பதை தாண்டி மனித வாழ்க்கையை பாதித்து மனித வாழ்க்கையை பாதிப்பு, காடுகளின் அழிவு என்ற உலக அளவில் வளர்ந்து வருகிறது. எனக்கு மேலே உள்ள பகுதியை படித்தவுடன் கொல்லான் புலாலை உண்ணானை கைகூப்பி கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் ஞாபகத்திற்கு வருகிறது. பாலும் அசைவ உணவுதான். அதாவது கொல்லான் புலாலை மறுத்தானே, கொலையும் செய்ய மாட்டான்,
புலால மறுத்தானை கைகுப்பி எல்லா உயிரும் தொழும் என்று ஞாபகத்துக்கு வருகிறது. பாலும் அசை உணவுதான். ஒருவர் சைவமாக நினைத்த பின்புதான் நீர் உணவு முறைக்கு நீர் உணவு பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன். ஆகவே என்னை போலவே எல்லாரும் நீர் உணவு முறைக்கு வாழ முடியும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கென்னடி அவர்கள், நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்த என்று சிந்திக்கவும் என்று கூறியதாக நான் படித்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் சிறிது மாற்றி எழுதுகிறேன். அதாவது, உலகம் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ உலகத்திற்கு என்ன செய்தாய். உலகம் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ உலகத்துக்கு என்ன செய்தாய். அதுதான் இந்த கண்டுபிடிப்பு. இதே இப்ப மின்சாரம் கண்டுபிடிச்சிருக்கேமே, இது உலகத்திற்கான கண்டுபிடிப்பு. ஐயா அந்த பாருங்க. மேம் அவ்வளவுதான் மேம். இங்க 4 பேட்டரி இருக்கா? டீரோசெல் பேட்டரி 2 வாங்கிட்டீங்களா? டீரோசெல் ஐயா இதுல 4 இருக்கு. செம்பு கம்பி வீட்டுல ஒயர் நிறைய கிடக்கு, அதுல இருந்து எடுத்துக்கிறோம். இதுக்கு இவ்வளவுதாயா இருக்கு. அப்புறம் அந்த லைட் எங்க? லைட் செல்லோ டேப் எங்க? அவ்வளவுதான், செல்லோ டேப் இருக்குது. அப்புறம் லைட் எல்இடி என்ன பச்சையா வெள்ளையா என்ன வாங்குனீங்க? பச்சை எல்இடியா ஒயிட் எல்இடியா? எல்இடி எங்க? பரவாயில்ல, ஏதோ ஒரு எல்இடி வச்சு பார்த்தா தெரியும். அதுக்கு கனெக்ஷன் கொடுத்தா தெரியும், அவ்வளவுதான். அப்புறம் அது எடுத்து அந்த எவரிடி டீரோசெல் தானே வாங்கினீங்க? சாதாரண செல்லா? டீரோசெல்லா? தெரியல. டீரோசெல் வாங்கல எடுத்துறது. ஐயா இந்த பாருங்க, டீரோசெல் வாங்குங்க. டீரோசெல் படம் அனுப்பிச்ச பாக்கல தம்பி? பாக்கலையா? டீரோசெல் தான் பவர். அதுதான் இங்க காட்டுங்க. இல்ல இங்க காட்டுங்க, எங்க தெரியல. படம் எடுத்து அனுப்புங்க. நான் படம் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, அது மேட்ச் பண்ணி பாருங்க. நான் படம் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, அங்க செல்லத்தான் காட்டுங்களா. டைம் ஆயிட்டு இருக்குது வகுப்பு எடுக்கிற நேரத்துல. டீரோசெல் இல்ல, 2 எவரிடி செல் இருக்கு. டீரோசெல் இல்ல. ரைட், டீரோசெல் 2 வாங்கிட்டு வந்துருங்க. போதும், இது போதும், அவ்வளவுதான். கொஞ்சம் கம்பியை இது பண்ணிங்க என்ற படத்தை பாருங்க, சரியா? டீரோசெல் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து அந்த செல்லு இருக்கு பாருங்க, அந்த செல்லு, அந்த எவரிடி செல்ல 2 உடையுங்க. உடைச்சு உள்ளுக்கிற கருப்பு குச்சியை எடுத்துருங்க. கருப்பு குச்சியை எடுத்துருங்க. அதை எடுத்து இந்த உள்ள இருக்கிற அந்த கிராஃபைட் குச்சி வெளியே எடுக்கணும். உடைக்காம எடுக்கணும். மேல தகரத்துல எடுத்துட்டு மெல்ல எடுத்துருங்க. எடுத்து 2 வரும். அது 2ஆ வெட்டிட்டா 4 ஆச்சு. சரியா போச்சு, 4 ஆச்சு. அப்புறம் அந்த டீரோசெல் வாங்கிட்டு வந்து +க்கு 1 -க்கு 1 வச்சு டேப் அடிச்சு விட்ருங்க. அதே மாதிரி இன்னொரு டீரோசெல் இருக்கு இல்லையா, அதுல வந்து +க்கு 1 -1 ஒட்ட வச்சுட்டு அவ்வளவுதான். அப்புறம் 2 கிட்ட வச்சு டேப் அடிச்சு விடணும். ஒட்ட வைக்கிறப்ப சீலோ டேப் ஒட்டுறேன்னா நிக்காது, வெல்டெல்லாம் நிக்காது. ஏன்னா கிராஃபைட் வந்து தகரத்துல ஒட்டாது. கிராஃபைட் வந்து எதுல ஒட்டாது? தகரத்துல ஒட்டாது. தெரியுமா பிரகாஷ்? பிரகாஷா? தம்பி கூட வந்துச்சுங்களா? ஆமா, அவர்தான் பிசிக்ஸ் படிச்சார்ல, அப்புறம் என்ன, வாதியார் தானே செய்யுங்க. ஆமா, படம் அனுப்பிச்சிருக்கிற அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அது பார்த்து எனக்கு 5 நிமிஷம் செய்ய வேண்டியது. தான் வந்தேங்க இங்க. அப்படியா? ஆமாங்க. அது பார்த்து அந்த படத்தை பார்த்து செஞ்சு கொடுங்க. டீரோசெல் 2 வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? சரிங்க. அது நல்லா இருக்கும், அது வரும். அப்புறம் 2 கிரீன்ல 2 பச்சை எல்இடி 2 வாங்கிட்டு வந்துருங்க. பச்சை எல்இடி, கிரீன் எல்இடி. சரி. கிரீன் வாங்கிட்டா போதுமானது, எதுவும் தேவையில்லை. 1 2 வாங்கிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அப்புறம் செல்லோ டேப் இருக்குது. கொஞ்சோண்டு செம்பு கம்பி, ஏதாவது ஒயர் இருக்கு இல்லையா, கெட்டியான ஒயர் இருக்கு இல்லையா, அது 3 கம்பி இருக்கும். 3 கம்பி 2 கம்பி இருக்கும். அந்த கம்பியை உடச்சிட்டு சும்மா ஒரு 1/2 அடி இருந்தா போதும். அதை உடைச்சிட்டு அப்புறம் லெக்ல சுத்திட்டு அந்த கருப்பு குச்சிட்டு சுத்த வேண்டாம். அப்புறம் படத்தை பாருங்க. நான் படத்தை பார்த்து இது பண்ணிக்கிறேன். அதெல்லாம் 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இதுக்கு இப்ப வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஒன்னும் தெரியாம மூளை முடிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் வைத்தியமே பார்க்க கூடாது. உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஞான சூன்யங்க. நம்பர் 1 ஞான சூன்யம். அப்பா சொல்லாம செய்யணுங்க, சொல்லி செய்யறவங்க சொல்லியே கொடுக்கூடாது. சொல்லாம செய்யற மாதிரி ஏவா மக்கள் மூடா. என்ன சொல்லி
நானும் எரிச்சிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா வாங்கி வச்சுட்டு கம்முனு ஐயா உட்காந்துருக்கீங்க. நானும் நீங்க சொன்னதுல இருந்து அந்த பையனை போய் வாங்கியாடானா அன்னைக்கு போயிட்டு அந்த கடைக்கு போனா ரேடியோ கடைக்கு போங்கிறாங்க, ரேடியோ கடைக்கு போனா எலக்ட்ரிஷியன் கடைக்கு போங்கிறாங்க, கிடைக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஐயா நான் என்னையா பண்ணிட்டுவேன்? அந்த அளவுக்கு விவரம் உங்க பையன், ரொம்ப விவரம், ஆமாய்யா ரொம்ப ரொம்ப விவரம் உங்க பையன். அனுப்பிச்சதுல உங்க பையன் ஆமாய்யா பார்த்திருப்பாருல்ல, படத்தெல்லாம் பார்த்தாரா? அவர் செல்போன் வச்சிருக்காரு, அனுப்ப வேண்டியதுதானே? அவர் கையில் வச்சிருக்காருல்ல. ஆ? ஏன் போட்டோ என் செல்லுல இருந்து அவன் செல்லுக்கு போட்டோ எடுத்து கொண்டுகிட்டு போனான். அதை காமிச்சு கேட்டுட்டு தான் பொருள் கிடைக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து போட்டாங்கய்யா. அப்பாடா, பெரிய பெரிய உலக சாதனை பண்ணிட்டீங்க போங்க. சரி, பெரிய சாதனை பண்ணி கிழிச்சிட்டீங்க போங்க. என்ன நீங்களாம் எதுக்காக ஒண்ணுக்காக? சரி சரி, போனா போயிட்டு போதுங்க, அதை பேய்ங்க என்ன பண்ணுங்க. இது உலகமெல்லாம் போயிடுச்சு, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஒரு வேலையை கொடுத்து என்ன தெரியும்? ஒரு பக்கம் சோறு போடுறாங்கன்னா ஓடிடுவீங்க, கறிஞ்சோன்னு போடுறாங்கன்னா அதுக்கு மட்டும் ஓடிடுவீங்க இல்லையா? அது போக தெரியும். சரிம்மா, இந்த கடைசி பக்கத்தை 98ஆம் பக்கத்தை அந்த பக்கத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. இந்த சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனை வருது, எப்படி தீருது அப்படின்லாம் பாருங்க. அப்போ நாம இந்த பாலும் மசாயும் தான் உள்ள போய் தங்கிட்டா பல வகையான ஸ்டாபிலோகோசி பாக்டீரியா, சால்மோனோசிஸ் பாக்டீரியா, அக்சாலிக் ஆசிட், இப்படி எல்லாம் சால்மோனோசிஸ், சால்மோனல் இதெல்லாம் தோன்றி மனித குலத்தை அடிக்கிறது. அது காரணம் தான் நாம வந்து அந்த பசித்த 96வது பக்கம் 97 98 படிங்க. 97 இதெல்லாம் படிச்சு 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 சாயங்காலம் வாங்க, செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் அரை மணி நேரத்துல செய்யல, ஆசிரியர் இருக்கார், அவர் செய்வார். நன்றி.